Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். எதுக்கெடுத்தாலும் அரசியல் ஆதாயம். இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, 14ஆம் தேதி அப்படி விவர குறிப்பு கேட்கிறாங்க. அதுல என்னன்னா 2017 ஒரு விதிமுறைகளை உருவாக்குறாங்க. 50% 50%, மத்திய அரசு 50%, மாநில அரசு 50%, மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நம்ம செயல்படுத்தணும்னு சொன்னா 20 லட்சத்துக்கு மேல மக்கள் தொகை இருக்கணும். நம்முடைய டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து ஆணை அமைக்கப்பட்டிருக்கணும், போக்குவரத்து வசதிகளுக்கு மேம்பாடு செய்திருக்கணும்னு சில நிபந்தனைகளை விதிகளை உருவாக்குறாங்க. அந்த விதியை சுட்டி காட்டி அவர்களோடு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தை வச்சுக்கிட்டு 14ஆம் தேதி வந்த கடிதத்தை நேற்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கோவைக்கு வருகிற போது கிட்டத்தட்ட இன்னைக்கு 18,000 கோடி 9 கோடி விவசாயிகளுக்கு இன்றைக்கு 4 மாதத்திற்கு ஒரு முறை 2,000 ரூபாய், ஆண்டுக்கு 6,000 ரூபாய் திட்டத்துல தமிழ்நாட்டில் வச்சு விடுவிக்கிறாங்க. நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியாரும் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்களும் சந்திக்கிற போது இந்த செய்தியை வெளியிடலாம். நான் என்ன சொல்றேன், 14ஆம் தேதி வந்த அந்த கடிதத்தை நீங்க 15ஆம் தேதி வெளியிடலாங்க. ஏன் நீங்க பாரத பிரதமர் வருகிற போது வெளியிடுறீங்க? அப்போ அந்த செய்தியை மறைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில புறக்கணிச்சுட்டாங்க. முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறாங்க. டிபிஆர் போடுறதுன்றது ஒரு ப்ராசஸ். இவங்க கடிதம் எழுதுவாங்க, அவங்க கடிதம் எழுதுவாங்க. நான் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தேன். பாரத் நெட் என்று இன்றைக்கு 16,425 கிராம ஊராட்சிகளில ஆப்டிகல் ஃபைபர் ஹை ஃப்ரீக்வன்சி நெட்வொர்க் அது எல்லா மாநிலங்களிலும் செயல்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் செயல்படுத்துறோம். நாங்க அனுப்பணும், திருப்பி அனுப்பிச்சாங்க. திரும்ப நாங்க திருத்தம் செய்து அனுப்பணும், திரும்பவும் அனுப்புனாங்க. நீங்க மேக் இன் இந்தியா உடைய விதிமுறையை மீறி இருக்கிறீங்க, உடனே நாங்க கூப்பாடு போடுறதா? அப்பயும் எதிர்கட்சியா இருந்த திமுக கூப்பாடு போட்டாங்க. ஐயோ பாரத் நெட்டை திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க, இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க. ஆனா சட்டாம பாவி, நான் ஒரு கட்சி தண்ணிக்கு அவங்க பிடிக்கிறேன். நான் பாரத் நெட்டுன்ற திட்டம் இன்றைக்கு 16,425 ஊராட்சிகள்ல மேக் இன் இந்தியா திட்டத்துல அவங்க கொடுக்க சொன்னாங்க. திரும்ப கொடுத்தோம். அந்த பணம் வந்துருச்சு. செயல்படுத்துறது இன்னைக்கு நீங்க, வாங்கி தந்தது எடப்பாடியார். அதை நீங்க செயல்படுத்தி நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிருவீங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, மத்திய அரசு சில விதிமுறைகளை வச்சிருப்பாங்க. ஆத்திர பட்டாலும் அறந்து போட்டு எதுக்கு கிராமத்தில் சொல்றாங்க? ஒரு நிதி கொடுக்கணும்னா அதுக்குரிய அதிகாரிகள் வரைவு அறிக்கையை கொடுக்கணும். இப்ப 20 லட்சம் பேர் மதுரையில் இல்லையா? 2011 தான் நீங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு நீங்க சொல்லுங்க. இப்ப மாநகரில் இருக்கிறத நீங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறீங்க. ரயில்வே திட்டம் புறநகர்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, திருப்பவரத்துல இருந்து ஒத்தக்கடை வரைக்கும். அவருக்கு தீர்க்காங்க. உடனே கோயம்புத்தூர்ல இன்னைக்கு போராட்டம், நாளைக்கு மதுரையில போராட்டம் பண்ணி எதுக்குப்பா போராட்டம்? நீங்க கேட்ட விவரத்தை கொடுக்க வேண்டியதானே? 20 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்ல வேண்டியதானே? மக்களை ஏமாற்றுகிற மக்கள் விரோத அரசுக்கு முடிவுரை எழுத வேண்டும் என்று சொன்னால், இங்கே கருப்பை அவர்கள் சொன்னதை போல இந்த 2026 தேர்தல் தமிழக அரசியல முக்கியமான தேர்தல். தமிழகத்துடைய தலைவியை நிர்ணயிக்க போகிற தேர்தல், ஜனநாயகத்தை மலர் செய்ய போகிற தேர்தல், சர்வாதிகாரத்துக்கு முடிவுரை எழுதுகிற தேர்தல், மன்னராட்சிக்கு முடிவு கட்டுகிற தேர்தல், குடும்ப வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகிற தேர்தல், இளவரசருக்கு முடிசூட்டி இன்றைக்கு அவரை மன்னராக மகுடம் சூட்டுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு முடிவுரை எழுதுகிற தேர்தல். அதற்கு மக்கள் சக்தி, ஏன்னா இன்னைக்கு மக்கள் சக்திக்கெல்லாம் அவங்க பயப்பட தயாராகவே இல்லை. வாழ பார்த்துக்கிறோன்றாங்க. இப்ப 1 லட்சம் பேருக்கு நாங்க நலத்திட்டம் கொடுக்க போறோம்னு உத்தமகிரியிலே படுத்து கிடக்காரு மாவட்ட அமைச்சர். என்னன்னு கேட்டா பட்டா கொடுக்க போறோம்னு. 4 வருஷம் கொடுக்காத பட்டாவை இப்ப கொடுக்க போறீங்க. எல்லாம் போய் ஏமாத்துறது. நான் வருவாய்த்துறையில இருந்திருக்கேன். அம்மா எனக்கு சொல்லுவாங்க, பட்டா கொடுக்குறேன்னு சொல்லி மக்களை ஏமாத்தாத. என்ன இருக்கோ அது ஏழைப்பாளைய பாவம். தான் பிறந்த மண்ணில் ஒரு பிடி மண்ணாவது தனக்கு சொந்தமாகும் நினைக்கிற போது அவங்களை ஏமாற்றக்கூடாது. இவங்க என்ன பட்டா கொடுக்குறாங்கன்னு கொடுத்தாதான் தெரியும் அவங்களுக்கு. அது எல்லாம் ஏமாத்து வேலைகள். இதையெல்லாம் நீங்க மக்களிடத்திலே சொல்ல வேண்டும். நீங்க போகும்போது பாருங்க, அங்குள்ள பாருங்க, நெல்மணிகள் எப்படி ரோட்ல குவிஞ்சு கிடக்கு. நம்ம ஆட்சியில் இருந்தால் இந்த மாதிரி நடக்குமா? விவசாயிகள் கண்ணீரை தொடக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துருக்காங்க.
உலகளத்தோடு நாங்கள் சேமிப்பு கிடங்கள் அமைத்து நேரடி நெல் கொள்முதல் அமைப்போடு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அதான் காட்டுல பறந்து போச்சு. எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். அமிர்த் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். 1000 கோடியில பறக்கும் சாலை கொண்டு வந்திருக்கிறோம். திருமங்கலத்திலிருந்து கொல்ல வரைக்கும் 2600 கோடி நகாய் திட்டத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். 12 மாநகராட்சிக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டம். இதெல்லாம் யாரும் மத்திய அரசுல இருந்து எடப்பாடியாரோ அம்மா அவர்களும் பெற்று தந்த திட்டம். திமுக ஒரே ஒரு திட்டம் சொல்லுங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் திருக்கோவில மத்திய பல்கலைக்கழகத்தை கருணாநிதி அவர் பிறந்த ஊர்ல இருந்து வாங்கினார். அதான் மத்திய அரசுடைய திட்டம், மத்திய பல்கலைக்கழகம். அதை தவிர இவங்க ஆட்சியில் இருக்கிற போது வேற எதையும் வாங்கல. ஒன்னே ஒன்று வாங்க, சேது சமுத்திர திட்டத்தை வாங்கி அங்கேயே ஆற்று கடல்லே மண்ணள்ளி கடல்லே போடுற திட்டம். எப்படி புத்திசாலியான திட்டம். சேது பாலம் அமைக்கிறதுன்னு சொல்லி கடல்லே மண்ணள்ளி கடல்லே போட்டு படத்தை கொண்டு போய் வீட்டுல போட்டாங்க. இதுதான் அவங்க செஞ்ச திட்டம். ஆனா நம்ம செஞ்ச திட்டம் இன்னைக்கு பேர் சொல்லுது மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மதுரைக்கு இந்த ஜிஹெச்சுக்கு நீங்க போனீங்கன்னா இன்னைக்கு வானிலிருந்த கட்டிடத்தை உருவாக்கி கொடுத்தது எடப்பாடியார். அதை மத்திய அரசுல வந்து பெற்று தந்தவர் எடப்பாடியார். இன்னைக்கு தீவிர சிகிச்சை பிரிவு கொரோனா காலத்துல அதான் நமக்கு பயன்படுச்சு. திருநெல்வேலி, தஞ்சாவூர், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அடுத்த ஜனவரியில அப்படின்னு நம்ம திட்டமிட்டு இருக்கிறோம். ஆனா நிச்சயமாக புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து பாரத பிரதமரை அழைத்து வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை மக்கள் தாய்ப்பாட்டுக்கு கொடுப்பாரு. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.